Welcome to Sukhanya's Yummy Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Hi friends, today's recipe Schezwan Grilled Chicken in Tawa. எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். அதுக்கு breast pieces, leg pieces வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேஷ்வான் சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூளும் உப்பு 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு லெமன் அரை மூடி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கணும். பிரெஸ்ட் பீசஸ் லெக் பீசஸ் லைட்டாக கீறி விட்டுருக்கணும். அதில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட் வந்து சம்திங் கிரில்டு நார்மல் கிரில்டு சிக்கனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம நல்லா ஊற விடணும். அப்போ தான் இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகும். ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் இல்லை கிரில்டு பேன் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை ஆட் பண்ணிவிடுங்க. வெண்ணெய் இல்லாதவங்க நெய் அல்லது எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஊறின சிக்கன் பீசஸை நம்ம பேனில் வச்சிடலாம். இப்போ வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணணும். சிக்கன் பீசஸ் மேலேயும் லைட்டாக பட்டர் வந்து விட்டுக்கோங்க. இந்த பட்டரும் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா உங்களுக்கு குக் ஆகும். பாருங்கள், அந்த கிரில்டு பேனோட லைனர் வந்து நல்லா சிக்கன் மேலே உங்களுக்கு விழும். இந்த மசாலா எல்லாமே சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு நல்லா கோட்டாயிருக்கும். எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. மொத்தத்தில் 20 நிமிஷமாவது சிக்கன் வந்து குக் ஆகணும். நல்லா குக் ஆகட்டும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு சேஸ்வான் சாஸு பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா அந்த சிக்கன் பீசஸ் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க 2 சைடும். இது ஒரு நிமிஷம் மட்டும் வந்து குக் ஆகட்டும். இந்த மசாலா இன்னும் நல்லா இறங்கி வரும். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி டேஸ்ட் கொடுக்கும். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து கிரில்டு சிக்கன் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு உங்களுக்கு தோணும். ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெசிபி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை வெங்காயம் எல்லாத்தையும் ஸ்லைசஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ் ஆஃப் ஹனி வந்து மேலே நல்லா சிக்கன் பீசஸில் வர மாதிரி விட்டுக்கோங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். சுவையான சேஸ்வான் கிரில்டு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.